Hello everyone, welcome back to our channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எங்களோட ஒரு ருட்டீன் பத்தி ஒரு வீடியோ தான். ஸோ எங்களோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நாங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதும் இல்லை எங்கேயாவது ஷாப்பிங் போகிறது மாதிரி தான் இருக்கும். பட் ஆன் டே டு டே பேசிஸ் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் இங்கே யூகேல அப்படின்னு இந்த வீடியோவில் ஆக்சுவலாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இதில் ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் என்னென்னா, நாங்கள் வந்து டெய்லி வந்து நாங்கள் வந்து ஒரு இடத்துல விளையாட போவோம் பேட்மிண்டன். ஸோ அந்த பேட்மிண்டன் கோர்ட் வந்து இங்கெல்லாம் நிறைய இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம். அந்த ஸ்போர்ட்ஸ் பார்க் மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த நான் போகிற அந்த ஸ்போர்ட்ஸ் பார்க் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் ரெட்டிங்கில் செட்டில் ஆகுறீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் பார்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் வந்து விளையாடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு சண்டே, அதனால சண்டே மார்னிங்லாம் யூஸ்வலி கொஞ்சம் அப்படியே குவைட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பேட்மிண்டன் விளையாட போகிறது பார்த்தீங்கன்னா வந்து நான் டெய்லி மார்னிங் வந்து ஒரு 7 to 8 மாதிரி போவோம். ஸோ இன்னைக்கு சண்டேங்கிறதுனால அந்த ஸ்லாட் புக்கிங் பேசிஸ் தான். ஸோ இன்னைக்கு சண்டேங்கிறதுனால பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to 11 o'clock வரைக்கும் புக் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு போய் விளையாடுறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ரெட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ரெட்டிங்ல வந்துட்டு நம்ம வந்து அங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் பார்க் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே வந்து நீங்கள் புக் பண்ணி போய் விளையாண்டுக்கலாம். ஒரே காமெடி ஆகி போச்சு ஆக்சுவலாக. இங்கே வந்து இன்னைக்கு மேரத்தான் வேற ஏதோ நிதி நடத்துனாங்க. ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் சொல்லிடுவாங்க இந்த மாதிரி மேரத்தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் ப்ரிப்பேர்டாக அன்னைக்கு எங்கேயாவது முன்னாடி போகணுன்னா முன்னாடியே கிளம்பிடுவோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேரத்தான் நடந்தது, ஆனாலும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை இங்கே நாங்கள் கிரீன் பார்க்கில். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பிளாக் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் அவர் முன்னாடி போகிற கார் பார்த்தீங்கன்னா அவர் நானே தள்ளி வச்சிடறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தள்ளி வைக்கிறான்ட்டு இப்போ நான் மறுபடியும் அதே வழியில போயிட்டு இருக்கோம் திரும்பி. இன்னைக்கு மேரத்தான் பார்த்தீங்கன்னா இந்த சும்மா இந்த குழந்தைங்களுக்கு மேரத்தான் மாதிரின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஏதோ 10Kன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆனால் இப்போ நாங்கள் ஓடின ஆப்போசிட்ல நாங்கள் வர்றப்ப பார்த்தீங்கன்னா எல்லாருமே குட்டி குழந்தைங்களை கூட்டிட்டு தான் ஓடிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எங்களோட கிரீன் பார்க் ஏரியா. ஸோ இது வந்து கிரீன் பார்க் வில்லேஜ் ரெட்டிங்ல. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸஸ் இதெல்லாம் இருக்கும். நான் இதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் மெயின் ரோட்ல போகாமல் ஸோ கொஞ்சம் சுற்றி வேற வழியா ஆக்சுவலாக போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஐ மீன் ரொம்ப தூரம் இல்லை, ஸோ பக்கம் தான், அதனால டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எங்களுக்கு ஸ்லாட் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஸ்லாட்டு, 9 PM and 10 PMனு ஸ்லாட்ஸ் இருக்கு. இப்போ அந்த சொன்னல அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ரெட்டிங். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே வந்து ரெட்டிங் வந்து ஒரு நல்ல யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா என் கூட ஒர்க் பண்ணுறவரோட பசங்கள்லாம் கூட இங்கே பிரிஸ்டல்லேருந்து ரெட்டிங்கில் தான், இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ரெட்டிங்கில் தான் படிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அங்கே வந்து இந்த ரொபோட்டிக்ஸ்லாம் கூட ரொம்ப ஃபேமஸ், அங்கே கோர்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் விளையாடுறேன் இல்லையா அந்த ஸ்போர்ட்ஸ் பார்க்கில் விளையாடுற பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஆட்களும் நான் நிறைய பேர் அங்கே பார்த்துருக்கேன். ஸோ ஏன்னா அவங்க அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ரெட்டிங் யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க வந்து அவங்க மெயினாக அங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய நம்ம ஊர் ஆட்கள் அங்கே பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஊர் ஆட்கள் இங்கே வந்து படிக்கிறதுல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெயின் சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த அகாமடேஷன் தேடுறது தான். ஸோ இப்போ கடைசியாக அந்த லாஸ்ட் 2 yearsல பார்த்தீங்கன்னா இந்த அகாமடேஷன் ப்ரைஸஸ்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எனக்கு கூட நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லையும் இதில் யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் கூட மெசேஜ் அமைச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது பக்கத்தில் அகாமடேஷன் இருக்கா, நான் இந்த மாதிரி படிக்க வரேன் அது இதுன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஒரு லிங்க் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து உங்கள் ஸ்டூடெண்ட் அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க இங்கே ஆம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்காங்க, நிறைய இடத்துல நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து ஆப்ரேட் பண்றாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ரீசனபிள் பிரைசஸ்ல இந்த மாதிரி பிளெக்சிபிள் புக்கிங் அதெல்லாம் இருக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 90 pounds a week. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ரொம்பவே ஆக்சுவலா சீப் தான். ஏன்னா நீங்க இப்ப வெளியே வந்து நீங்க ஒரு ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட்லாம் எடுக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க ரெட்டிங்லாம் மந்த்லிலாம் பயங்கர அதிகமா தான் இருக்கும். ஸோ வீக்லி 90 pounds இந்த மாதிரி அகாமடேஷன்லாம் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நான் வந்து அந்த லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து நீங்க யூகேல இருந்து ஐ மீன் வெளியூர்ல இருந்து வரீங்க, யூகே படிக்க வரீங்க அப்படின்னா இது வந்து ரெட்டிங்லேண்ட் மட்டும் இல்ல, ரெட்டிங், லண்டன் அந்த மாதிரி நீங்க எல்லா இடத்துலயுமே ஆப்ரேட் பண்றாங்க. ஸோ அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுலயே உங்களுக்கு வந்து நீங்க எந்த லொகேஷன் சொல்லி வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸும் வரும். நீங்க வந்து நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு நல்ல உங்களுக்கு இப்போ வேற செப்டம்பர்ல வேற இன்டேக் வேற வருது இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நீங்க அகாமடேஷன்லாம் நீங்க இது பண்றீங்கன்னா கண்டிப்பா அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன், அது நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ அவங்க வந்து இன்னொன்று இது பண்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிளெக்சிபிள் பேமெண்ட்ஸும் இருக்கு. அதே போல கேன்சலேஷனும் வந்து சிம்பிள் ப்ராசஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதே போல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இருக்கிற உங்க ஸ்டூடெண்ட் இப்ப யூனிவர்சிட்டி இருக்குல்ல, இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு ரொம்ப தூரமா இல்லாத மாதிரியும் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி கொஞ்சம் பக்கமா ஒரு வாக்கபிளோ இல்ல குவிக் ஒரு 5 minute டிரைவ் ஒரு 5 minute பஸ் அந்த மாதிரி பக்கமா இருக்கிற மாதிரி இது வந்து நிறைய சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து ப்ராப்பர்ட்டி எடுத்திருக்கேன் இல்லையா, இப்ப நான் ரெண்டட் ப்ராப்பர்ட்டியுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் மூலியமா தான் போறது. சோ இந்த மாதிரி டைரக்டா நம்ம அந்த ஹவுஸ் ஓனர் கூட கான்டாக்ட் வச்சுக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். சோ இப்பெல்லாம் என் வீடே பாத்தீங்கன்னா நான் எந்த ஒரு பிரச்சனைனாலுமே நான் டக்குன்னு அந்த ஏஜென்ட்டுக்கு சொல்லுவேன், அவங்க உடனே ரிசால்வ் பண்ணிடுவாங்க. சோ அந்த ஹவுஸ் ஓனர் வந்து பார்க்கணும் அந்தங்கிற எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போலதான் இந்த ஆம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களை நீங்களா பார்த்து நீங்க ஒரு லேண்ட்லார்டை பிடிச்சி அவர்கிட்ட போய் நீங்க பே பண்ணி இந்த மாதிரி மாசம் இவ்வளவு தரேன் அந்த மாதிரி அந்த ஒரு நிறைய இந்த மாதிரி ஸ்கேம் எல்லாம் கூட இப்ப நடக்குது. சோ அதனால அந்த பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. சோ நீங்க வந்து ஒரு ப்ராப்பரா இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட்ஸ் மூலியமா நீங்க போறது வந்து என்னைக்குமே ஒரு பெட்டர் ஆப்ஷன் என்னுடைய பல வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். சோ அதனால மறுபடியும் அகைன் நீங்க மாதிரி ரொம்ப டிராவல் பண்ண வரீங்கன்னா என் டிஸ்கிரிப்ஷன் கீழே போட்டிருக்கேன், அதை நீங்க யூஸ் பண்ணி கண்டிப்பா நீங்க புக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுள் ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான உங்களுக்கு ஒரு அகாமடேஷன் வந்து உங்களுக்கு ஃபாரின் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். தனியா போயிட்டு ஹார்ன் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காருன்னு தெரியல. ஸோ நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நான் காமிக்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ரெட்டிங், அங்கே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பார்க் இருக்கு. ஸோ அங்கே வந்து அங்கே மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம். ஸோ அங்கே நம்ம பார்த்தீங்கன்னா வெளியே அவுட் சைட் பீப்புளும் அங்கே வந்து நீங்கள் மெம்பர்ஷிப் எடுத்து விளையாண்டுக்கலாம். ஸோ ஆன்லைனில் ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப் மூலியமா நம்ம புக்கிங்ஸ் எல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ இப்போ என்ன டைம் என்ன ஸ்லாட்டுக்கு 1 hour ஸ்லாட்ஸ் வந்து ஈச் புக் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து வந்து எப்பவுமே வந்து நாங்கள் போய் இங்கே முடிஞ்ச அளவுக்கு மண்டே டு ஃப்ரைடேல பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் வந்து 7 AM ஸ்லாட்ஸ் எப்படியாவது போயிடுவோம். அப்புறம் இந்த மாதிரி சாட்டர்டே சண்டே கிடைச்சுன்னா ஒரு 9 o'clock 9:30 ஸ்லாட்ஸ் போயிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து விளையாண்டுட்டு ஜாலியாக ஒரு சண்டே மார்னிங் ஒரு சாட்டர்டே மார்னிங் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். நானுமே பாத்தீங்கன்னா வந்த முதல் நாளே இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கலாம் விளையாட ஆரம்பிக்கல. ஸோ நானும் கொஞ்சம் எங்கடா விளையாடலாம். ஸோ இந்தியாலாம் பாத்தீங்கன்னா நான் நிறைய இந்த மாதிரி பேட்மிண்டன் விளையாடுவோம், நாங்கள் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து விளையாடுவோம். ஸோ பேஸ்கெட் பால் ஃபுட்பால் அந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் விளையாடுவோம். ஸோ இங்கே வந்ததுலேருந்து கண்டிப்பாக ஏதாவது விளையாட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஏன்னா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஃபுட்டே பாத்தீங்கன்னா நிறைய ஒன்னும் இந்தியன் ஃபுட் நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிடலாம். நீங்க வெளியெல்லாம் போனீங்கனாலே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இந்த சீஸ் ரிலேட்டட் இந்த பிரெட் அந்த மாதிரி பர்கர் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ அதனாலேயே பாத்தீங்கன்னா சீஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு சும்மா வீட்லயே உட்காந்துருக்க முடியாது. அதனால ஏதாச்சும் ஒரு பிசிக்கலா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் தேட ஆரம்பிச்சுதான் அப்புறம் இந்த இது கண்டுபிடிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ரெட்டிங் மாதிரி நிறைய இடமும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ரெட்டிங்ல வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பார்க் இருக்கு. அப்புறம் இங்க ரிவர் மீட்னு ஒரு லெஷர் சென்டர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய லெஷர் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ரெட்டிங்ல எத்தனை இருக்கு. ஸோ அதே போல ஒவ்வொரு இப்ப நீங்க எங்க யூகேல இருக்கீங்கன்னா உங்க ஏரியாலயும் இந்த மாதிரி ஏதாவது லெஷர் சென்டர்ஸ் இல்ல நீங்க இந்தியால இருந்து யூகே வர போறீங்க அப்படின்னா நீங்க எங்க வரீங்களோ அங்கேயும் இந்த மாதிரி நிறைய லெஷர் சென்டர்ஸ் இருக்கும். அங்கேயும் இந்த மாதிரி இந்த ராக்கெட் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஃபுட்பால் அந்த மாதிரி எல்லாம் விளையாடுறதுக்கு கூட நிறைய குரூப்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்க கூட நம்ம ஜாயின் பண்ணி நம்ம விளையாடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். ஒரு எங்க வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா மைல்ஸ் படி வந்து ஒரு 2 miles தான். ஸோ ஒரு 10 minutes டிரைவ் மேக்ஸிமம். டிராபிக்லன்னா 5 நிமிஷத்துல கூட வந்துடலாம். ஸோ அதான் நான் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டேன். ஒரே அமைதியா இருக்கு இன்னைக்கு, நல்ல ரோட்ஸ். ஸோ மார்னிங் நான் 7 o'clock ஸ்லாட் வர்றப்பையும் பார்த்தீங்கன்னா யாரும் கூட்டமே இருக்க மாட்டாங்க. ஏர்லி மார்னிங் வந்து கூட்டம் இருக்காது. பட் ரிட்டர்ன் நாங்கள் விளையாண்டு முடிச்சுட்டு ஒரு 8 o'clock 8:15 நாங்கள் ரிட்டர்ன் வீட்டுக்கு போறப்ப கொஞ்சம் டிராஃபிக் ஆரம்பிக்கும். ஸோ நாங்கள் ஆனால் அதுக்குள்ள ஆக்சுவலாக நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு ரீச் ஆயிடுவோம். ஒரு 8:30 வீடு ரீச் ஆகுற மாதிரி போயிடுவோம். ஸோ இதுதான் யூனிவர்சிட்டி ஆஃப் ரெட்டிங், அதோட ஸ்போர்ட்ஸ் கேம்பஸ். ஸோ இங்கே நான் அந்த கேம்பஸ் நான் உங்களுக்கு கொஞ்சம் சுற்றி காமிக்கிறேன். ஸோ உள்ள ஃபுல்லாக அப்படியே போயிட்டே இருக்கும். நல்ல பெரிய கேம்பஸ் இது. ஸோ நாங்கள் போகிற அந்த ஸ்போர்ட்ஸ் பார்க் வந்து இங்கே இருக்கு. ஸோ நான் அதுக்கு தான் இப்போ போகிறேன். ஐ வில் ஷோ யூ அரவுண்ட். இங்க பாத்தீங்கன்னா இங்க பார்க்கிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இந்த ஸ்போர்ட்ஸ் பார்க் யூஸ் பண்ற ஆட்களுக்கு வந்து பார்க்கிங் ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாவே பார்க் பண்ணிக்கலாம். ஏதோ பண்ணிட்டு இருக்காண்டே இப்போ. ஸோ இதுதான் ஆக்சுவலா இந்த ஸ்போர்ட்ஸ் பார்க். ஸோ இங்க வந்து இண்டோர் கேம்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். ஸோ வெளியே அந்த ஃபுட்பால் அதெல்லாம் இருக்கிறது வந்து நான் வந்து வெளியே இருக்கு. ஸோ நான் அதையும் நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ இந்த டென்னிஸ் கோர்ட் இருக்கும், ஃபுட்பால் கோர்ட்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கு இங்க. இங்கட பார்க்க பண்ணிட்டு இருக்கோம்.
சாரி கார் வந்து பயங்கர குப்பையாக தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ கார்க்கும் எடுத்து வைக்கணும். இருக்கிறது தான் அந்த ஸ்போர்ட்ஸ் பார்க். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்லாம் ஆக்சுவலி நிறையாவே இருக்கும். ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம எங்கே வேணாலும் கார் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கார் பார்க் அங்கே பின்னாடி பண்ணிட்டேன். ஸோ இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னா கோட்ஸ் இருக்கும் 5 to 8, 1 to 4. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடியோ இல்லை ஏதோ நடந்துகிட்ருக்கு. மேலேயும் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். ஸோ இங்கே வந்து எங்கள் ஸ்லாட் எங்கேன்னு தெரில, பார்க்கணும். 1 to 4. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹாஃப் கோர்ட் வந்து அங்கே பேஸ்கெட் பால், இங்கே ஹாஃப் கோர்ட் பேட்மிண்டன். ஸோ எங்களுக்கு வந்து இந்த 9 AM ஸ்லாட் வந்து இங்கே தான் இருக்கணும். நம்பி போய் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹாஃப் கோர்ட் வந்து இப்போ பேஸ்கெட் பாலுக்கு செட் பண்ணியிருக்காங்க. யாரோ பேஸ்கெட் பால் விளாட போகிறாங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக நெட் வச்சு கவர் பண்ணிடுவாங்க, அந்த சைடு பால் வந்துடக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த சைடு ஆஃப் த கோர்ட்டில் வந்து பேட்மிண்டன். எஸ், ஸோ இதுதான் எங்களோட ஒன் ஆஃப் த கோர்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 1 hour இங்கே, அடுத்த 1 hour வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற கோர்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா செவர் கிடையாது, சும்மா இந்த இது மாதிரி தான். ஸோ இதை லிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரே ஃபுல் கோர்ட்டாக கூட சம்டைம்ஸ் ஆக்கிடுவாங்க. ஸோ இது ஒரு கோட் 5 to 8, 5, 6, 7 and 8, 5, 6, 7 and 8 அந்த மாதிரி இங்கே இது. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு ஃபுல் கோட் பேஸ்கெட் பால் கோட் மாதிரி ஆகிடும். ஸோ இதையும் இழுத்து கரெக்டாக செட் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே செட் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஃபுல் கோட் பேஸ்கெட் பால் விளாடலாம். ஸோ இங்கே நீங்கள் பேஸ்கெட் பாலும் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஹாஃப் கோட் வந்து நீங்கள் புக் பண்ணி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட்றீங்கன்னா விளாடலாம். ஸோ பட் ஆனால் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ராக்கெட் ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் மெம்பர்ஷிப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்மிண்டன் நீங்கள் விளாட முடியாது. பட் நீங்கள் ஓவரால் மெம்பர்ஷிப்ஸ் எல்லாம் சேர்த்து எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பேட்மிண்டன் கோர்ட் கூட நீங்கள் பேஸ்கெட் பால் கோர்ட் கூட நீங்கள் புக் பண்ணி நீங்கள் விளாண்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ நான் விளாண்டுட்டு ரிட்டர்ன் போகிறப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த சுற்றி இருக்கிற அந்த மற்ற அந்த டென்னிஸ் கோர்ட், ஃபுட்பால் கோர்ட், ஹாக்கி கிரவுண்டு, அப்புறம் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ரெட்டிங் எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இந்த ஸ்போர்ட்ஸ் பார்க் பெவிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேயும் சில ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ நான் அந்த பேட்மிண்டன் அது எல்லாமே காமிச்சது பார்த்தீங்கன்னா அங்கே. ஸோ அந்த இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக இந்த பேட்மிண்டன், ஸ்குவாஷ், அப்புறம் பேஸ்கெட் பால், ஜிம், அந்த சில கிளாஸஸ் எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ இங்கேயும் சில செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது சும்மா அந்த 7s ஃபுட்பால் விளையாடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கோர்ட்டும் நீங்கள் இங்கே புக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மெம்பர்ஷிப்பில் வந்து நீங்கள் எடுக்கிற டைப் ஆஃப் மெம்பர்ஷிப்பில் இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ அந்த மெம்பர்ஷிப்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதான் சொன்னேன் இல்லையா, ராக்கெட் ஸ்போர்ட்ஸுக்கு மட்டும் மெம்பர்ஷிப் எடுக்கலாம், அப்புறம் எல்லா கேம்ஸுக்கும் சேர்த்த மாதிரி மெம்பர்ஷிப் எடுக்கலாம். ஸோ இப்போ ராக்கெட் ஸ்போர்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ என் கூட நாங்கள் 4 பேர் விளாடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து மெம்பர்ஷிப் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆள் மெம்பர்ஷிப் எடுத்தாங்கன்னா மற்றவங்களும் உங்களுக்கு கெஸ்ட் ஃபீஸ் மாதிரி நம்ம பே பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 1 pound கொடுத்து மீதி 3 பேர் வந்து 1 pound கொடுத்து கெஸ்ட் ஃபீ வச்சு விளாண்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மெம்பர்ஷிப் எடுத்துக்கும், மற்றவங்களாம் இந்த மாதிரி விளாண்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த மாதிரி 2 கோர்ட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஃபுட்பால் டர்ஃப், அப்புறம் இங்கேயும் ஒரு ஃபுட்பால் டர்ஃப். இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் கிராஸ் தான், அந்த டர்ஃப் மெட்டீரியல் தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறையா பார்க்கிங் எல்லாமே இருக்கும். இது ஒரு செட் ஆஃப் கிரவுண்டு. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்டு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கிராஸ் தான். ஸோ அதுலேயுமே நம்ம வந்து புக் பண்ணி விளாண்டுக்கலாம். இப்போ மார்னிங் அப்படிங்கிறனால இன்றைக்கி யாரும் அவ்வளோவா விளையாடலை. ஸோ மற்ற டைம் ஈவினிங்க்கு மேலெலாம் இங்கே புக்கிங் ஸ்லாட்டே கிடைக்காது. ஸோ நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதெல்லாமே யூனிவர்சிட்டி, அங்கே பில்டிங் தெரியுது இல்லையா, ஸோ அதுலேருந்து அங்கே ஃபுல் கவர் ஆகுது எல்லாமே இந்த ரெட்டிங் யூனிவர்சிட்டி தான். 2 ஆப்போசிட் சைட் நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரக்பி கிரவுண்டு. ஸோ அதான் நம்ம ஸ்போர்ட்ஸ் பார்க் பார்த்தது, இந்த ஃபுட்பால் கிரவுண்ட். இதுக்கு பின்னாடி ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹாக்கி போஸ்டெல்லாம் இருக்கும். வாங்க நான் அதுவும் காமிக்கிறேன். ஸோ அது ஒரு பெரிய கிரவுண்டு. அப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய லான் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த சம்மரில் நிறையா ஆக்டிவிட்டீஸ், இந்த காலேஜ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் கூட இதில் வந்து நடத்துவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்டில் அந்த ஹாக்கி இது. ஸோ இந்த ஹாக்கி கிரவுண்ட் வந்து நம்ம மெம்பர்ஷிப்பில் வருமானு எனக்கு தெரியல, பட் ஆனால் ஆக்சுவலி அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எல்லா கிரவுண்ட்ஸுமே இஸ் ஓப்பன் ஃபார் த கம்யூனிட்டி அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயே 1, 2, 3 ஹாக்கி கோர்ட் மாதிரி இருக்குது, இப்படி விளாண்டுக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் சம்டைம்ஸ் வந்து ஃபுட்பால் விளாண்டு பார்த்துருக்கேன். ஸோ இதுவுமே இந்த டர்ஃப் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுலேயும் இங்கே ஃபுட்பால் புக் பண்ணி விளாடுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட்டிங் யூனிவர்சிட்டி தான். ஸோ பார்க்கறது கொஞ்சம் வீடு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், பட் பார்த்தீங்கன்னா எல்லாமே காலேஜ் பில்டிங்ஸ். ஸோ இந்த சைடில் இதுக்கு பின்னாடி இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டி.
பார்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆஃப் ரெட்டிங்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல் இருக்கு. ஸோ ஹென்லி பிஸ்னஸ் ஸ்கூல் அப்படின்னு. ஸோ இது ஒன் ஆஃப் த கேம்பஸ். ஸோ இந்த மாதிரி கேம்பஸ் உள்ள போய்கிட்டே இருக்கும். நிறைய செப்பரேட்டாக இந்த மாதிரி பெரிய டால் பில்டிங்ஸ் இல்லாட்டியும் தனித்தனி டிபார்ட்மெண்ட் மாதிரி தனித்தனி பிளாக்ஸாக இருக்கும் நிறையா. ஸோ இப்படியே இன்னும் போய் ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சு வரலாம். அப்படியே ஒரு ஃபுல் ரவுண்ட் கவர் ஆகும் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ரெட்டிங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஒரு மார்னிங் ரொட்டீன் மாதிரி. ஸோ irrespective ஆஃப் வீக் டேஸாக இருந்தாலும் சரி, வீக்கெண்டாக இருந்தாலும் சரி, டெய்லி காலையில் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர்லாம் சேர்ந்து கண்டிப்பாக எப்படியாவது ஒரு 1 hour இந்த மாதிரி பேட்மிண்டன் விளையாண்டுறோம். ஸோ வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா நான் அட்லீஸ்ட் ஸ்விம்மிங் அந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டி போயிட்டு இருந்தேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் யூகேலாம் வரீங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவில் நீங்கள் நிறையா விளாண்டுருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஏதாவது பண்ணால் தான் ஒரு கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிற மாதிரியாவது இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வின்டர்லலாம் காலையில் எந்திரிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுவுமே பண்ணுறதுக்கும் அவ்வளோவா இருக்காது. எங்கே போனால் குளிர் அடிச்சுட்டே இருக்கும், இருட்டாயிரும் 4 மணிக்கு அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி இந்த சம்மரை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இண்டோர் கேம்ஸ், இண்டோர் ஸ்போர்ட்ஸாவது விளாண்டு ஓரளவுக்கு நம்ம இங்கே வந்து ஃபிட்டாக நம்ம இருந்துக்கலாம். நீங்கள் இப்போ யூகே வரீங்கன்னா இது ரெட்டிங்லன்னு மட்டும் இல்லை, ஸோ எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி வந்து இந்த லெஷர் சென்டர்ஸ் வந்து இங்கே நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் எதுனாலுமே இந்த மாதிரி மெம்பர்ஷிப் எடுத்து நீங்கள் டெய்லி போயிட்டு வரலாம். இங்கெல்லாம் சில இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜிம்லலாம் அந்த நஃபீல் ஹெல்த் அந்த மாதிரி நிறைய ஜிம்ஸ் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங், சானா அந்த மாதிரி ஜிம் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் இல்லாமல் அதெல்லாமே இன்க்ளூடட் மாதிரி மந்த்லி மெம்பர்ஷிப் எடுத்து நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணி நீங்கள் உங்கள் ஃபிட்னஸ் இது பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் என்னோட ஒரு ருட்டீன், எவ்ரிடே ருட்டீன் வந்து ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.